வெல்கம் டு டுமில் சேனல். இப்போ நம்ம சேனலில் இப்போ வந்து இன்றைக்கி பார்க்குற நிகழ்ச்சி வந்து சமைக்க போகிறோம். நம்ம சேனல் வந்து தனிப்பட்ட எதையுமே போடாமல் மொத்தமாக எல்லாத்தையும் இங்கே சிரிக்கக்கூடாதுன்னு மொத்தமாக எல்லாத்தையும் போட போகிறோம். எல்லா வித கண்டென்ட்டும் நம்ம சேனலில் இப்போ வந்து இன்னுமே அவைலபிள் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம சேனல் நோக்கி இந்த யூடியூப்குள்ளே வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி சமையல் நிகழ்ச்சி. என்ன ப்ரோ பண்ண போகிறோம் சமைக்கிறதுல? சிக்கன் கிரேவி ப்ரோ. சிக்கன் கிரேவி. அடுத்து அஸ்வினே சொல்லுங்கள். சிக்கன் கிரேவி சமைக்க போகிறோம். ப்ளஸ் வந்து ப்ரோ வீடியோ ரெக்கார்டெலாம் போய்க்கிருக்கு. அதிகமாக பீப் போடுற மாதிரி வச்சுக்க வேணாம். ஓகே அஸ்வின் உனக்கு தான்ப்பா முதல்ல. நான் எங்கே போயிட்டு போகிறேன்? அழைச்சிட்டு வந்துரு ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அழைச்சிட்டு வா. நீங்கள் ரெண்டு போயிட்டு அழைச்சிட்டு நாங்கள் வெங்காயம் தக்காளி ஊற்றிக்கிறோம். நானும் சாமோ வெங்காயம் தக்காளி மிளகாய் கிளி. எனக்கு என்னடா வேலை? நீ அஸ்வின் போயிட்டு அப்போ கறியை கழிட்டு வந்துருங்க. ரைட்டு ஓகேயா? போங்க போங்க போங்க. டக்கு டக்குன்னு போயிட்டு வாங்க. அதில் பார்த்து கறியை கழுவுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊட்டி வாங்கணும்டா. அது தண்ணி ஊட்டிடணுமா? இந்த இடத்துல தட்டி இருக்குண்ணே போனேன். எங்கே போய் கழுவுறது? இந்த இடத்துல தண்ணி பின்னாடி தண்ணி ஊட்டி விட்டு பால்கனியா? பால்கனி பாருங்க. இந்த அதை போயிட்டு கழுவிட்டு வா சுத்தமாக. இங்கிட்டு போ. அந்த அவங்க போகிறாங்க. ஷூலாம் போட்டு வந்துருக்காரு. போயிட்டா 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 போயிட்டா. என்ன நான் பண்ணுறேன்? அழகாக அழைச்சிக்கிறேன்டா. பரவாயில்ல, என் தம்பி வேலையை கூட வைக்கிறேன். கையே கத்தி தான்டா சொல்கிறேன். மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா. உட்காந்த இடத்துல வேலை வைக்கிறாங்க. நம்மளை மட்டும் அங்கே போய் அதை எடுத்துட்டு வா, தண்ணி கொண்டு வா, இதை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு கூட்டத்தில் அப்படி ஒருத்தர் இல்லைன்னா வேலையை பார்க்க மாட்டேங்கிறா. அப்போ இல்லை எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணும்ல. அவங்க உட்காந்துக்கிட்டே வாங்கிறதுக்கு ஆள் இருக்குல்லடா. உட்காந்துக்கிட்டே வேலை வைக்கிறாங்க. அவங்க வேலை வாங்குறதுக்கு ஆள் இருக்குல்ல, அதுதான் அப்படியே வாங்குவாங்க. அண்ணே எங்கே கத்தி வச்சிருப்பேனே? நீ கத்தி இல்லை நீ. நானும் மதுரைக்காரன் தான்டா. வெங்காயம் வெங்காயம் இருக்கிறேன். அந்த வெங்காயம் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் நறுக்கிறேன். நறுக்கிறது ஸ்பெஷலிஸ்ட். சோல்டர் வேலை செய்யண்டா. இல்லை நான் சொல்கிறதானே செய்யறேன். எடுத்துட்டு போறது எதுக்கு இடிக்கிற உலகம் எடுத்துட்டு வந்தியா? இருக்கு பீப் பீப் பேசக்கூடாது இருக்கு. சாரி. மசாலா போட்டு அந்த அடித்தரமாக கட் பண்ணுறா. அந்த கிஞ்சிக்கல அந்த கிஞ்சிருக்கு ரெண்டா கட் பண்ணுறா. கத்தி கத்தி விடுங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் இவன்டா அத்துலா அத்துலா. நேற்று டேய் முந்தா நேற்று நைட்டு நேற்று நான் ஃபங்க்ஷன் போகிறக்காண்டி இருந்தேன். ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் போக சொன்னேன். நான் என்ன பண்ணேன், சரிடா அவன் என்ன பண்ணான்னா ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு வரி சொன்னேன், காசு போடணும்டா அப்படின்னா. எடுத்துகிட்டு வந்து ரிசிப்ட் வரும்ல, அதில் எவ்வளோ காசு இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். நான் அது வேணும்னே வந்து கேட்டேன், ஒரு 100 ரூபா மட்டும் போடுறா, நாளைக்கு பெட்ரோல் போட ஃபங்க்ஷன் போடுறதுக்கு. அதுக்கு அவன் சொல்கிறேன், இல்லை சீனு என்ன ஒத்தரவு கூட இல்லை சீனு, நீ வேணால் பாரு சீனு அப்படின்னா. நான் பார்த்து தானே ரிசிப்டை கொண்டு வந்த கையில். சரியாக பண்ணுறா. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? மஞ்சப்பொடி நல்லா ஸ்மெல்லாக இருக்குமா? போடா டே. மஞ்சப்பொடி ஸ்மெல். போ போ போ. எடுத்துட்டு போ. இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, சாம கூட்டிக்கிட்டு அந்த விறகு. ஏன் நீ வந்தாண்ணா? வெங்காயம் வெங்காயம் எங்களுக்கு குடிக்க தெரியாதோ? இருக்கேன். கூட்டத்தில் சின்ன பையன். நீ சின்ன பையன் தாண்டா வேலை வாங்கணும். போடா. சின்ன பையன் தாண்டா வேலை வாங்கணும். என்னைய வேலை வாங்குறிய? சமைக்க போகிறோம் நான் தானே. இருங்க உப்பொலி கொட்டி விட்டுறாரு. என்னடா வந்தாண்டா நண்பன், வந்தாண்டா நண்பன், வந்தாண்டா நண்பன். தெரியுமா பைத்தியமாவே கழுவணும். இந்தா நீ போய் விறகு போயிட்டா போ சாம. அண்ணே நீ முடிக்கா. ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் இது வேற சாப்பிடா. யாரா இவனுங்க? போய் தக்காளி கழிட்டாங்க. போய் தீப்பெட்டி பத்தி இது அடுப்பு பத்தி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அடுப்பு பத்தி போடா. தீப்பெட்டி பத்தி நல்லது.
ப்ரோ நீங்கள் போய் கழுவிட்டாங்க ப்ரோ வந்தாங்க ப்ரோ. தீப்பெட்டி நீங்க என்ன புரியா நான் அந்த வெங்காயத்துக்குள்ள வரேன் ப்ரோ. தீப்பெட்டி கழிச்சு வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. தீப்பெட்டி விடுங்கடா. ஓ ப்ரோ இப்படி ஒன்றா இருந்துச்சு. நான் எங்க வாங்கினேன் தீப்பெட்டி? நீ தானே வெளியே கிடைக்குமா வண்டி எடுத்து போயிட்டு போ. கற்கால முறை நீ போடா விறகு பண்ணிட்டோடா. நீ இன்னும் போலையா? போ விறகு பண்ணிட்டா போ. வச்சு தீப்பெட்டியா வச்சிருப்பிய? சத்தியமா என்னலாம் இல்லை போ வாங்கிட்டா போ. அந்த கல் எடுத்துட்டு வந்து பத்துமா? இது எங்கள் அண்ணன் வரேங்க. பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்ச இல்லை பண்ணுறதுக்குலாம் ஊழ வேலை. யாரா? எங்கள் அண்ணன் பிரசாதங்களா? ப்ரோ நீங்கள் தண்ணி எடுங்க ப்ரோ. கழுவுங்க ப்ரோ. இந்த வாட்டர் கேனில் எடுங்க. இந்த தண்ணி எடுங்க. ஹலோ எங்கேன்னு இருக்க? எங்கே இருக்க? 1:30 மணிக்கு உனக்கு தூக்கமா? சரி சரி இங்கே வானே ஒரு நிமிஷம் வானே. இங்கே ஏய் அட்ரா அட்ரா அவன அட்ரா. இங்கே வானே கதிர்புரம் கடைக்கிட்ட வானே. நீ வானே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். வானே டக்குன்னு வானே. பிரச்சனை வானே. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. வந்துருமா? வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம். சீக்கிரம் வீட்டுண்டா தம்பி என்ன இதை கழுவுறதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டே எடுப்பீங்களோ? என்னைய மட்டும் அங்கே போய் போடா, அங்கே போய் கழுவு. அது நல்ல தண்ணிடா. தண்ணி அந்த இடத்துல குடத்துல இருக்கா? தண்ணி சரியில்லடா அது. அப்போ நான் இது கறி மட்டும் கழுவுனி அதில்? அது கறியை போய் அதில் கழுவலாமாடா? என்னடா நீ அப்படி மட்டும் உட்காந்துக்கிட்டே அழகாங்க. அதானே எங்கள் பிளானே. உண்மையில அதே எங்கள் பிளானே. என்னடி வாய்ஸ் இது? சமைக்க போகிறது நான் தானே உப்புலி கொட்டி விட்டுருல. அவனுக்கு வர ஆச்சு. என் ஃபோனில் வராது. வந்தானு கேள்றான். தீப்படி வந்தால் வேலையாகும். என் தம்படிக்கு எப்படியோ அந்த பழக்கம் இல்லை தம்பி. புரியே சார். போதும் ப்ரோ போதும் ப்ரோ விடுங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ ஹலோ சொல்றா. எங்கே இருக்கா? வீட்டுலடா. கிளம்பு வானே வேமா. பிரச்சனை சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. என்னடா சொல்றிய? என்னடா பிரச்சனை? நீ வேமாவா அந்த கடைக்கு வா வேமா. என்ன சொல்ற? அட வானே வேமா வேணும். கட் பண்ணி விட்டணும். பேச விடக்கூடாது. பாவம் அந்த மனுஷன் உண்மையாக சொல்லிக்கலாம்டா. அது தீப்பிடி வந்தாலும் வருமா? அது நீ வருவியா? பெருசாக இருக்குங்க ப்ரோ கொஞ்சம். நான் சமைச்சுக்கிறேன். நான் சமைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். நீ அன்னைக்கு ஒரு நாள் சமைச்சா அப்படி தான் ஏதோ உப்பு கூட போச்சு நம்ம ஆகி போச்சு. அது யாரும் மாற்றி மாற்றி போட்டு விட்டோம். ஹெல்மெட் இருக்கும். எதுக்கு? கண்ணேரி மீனில் ம் கண்ணேரி மீனிலடா. யாரா அடிச்சு வச்சுடா அண்ணே. அண்ணே சொல்லேன். அண்ணே எங்கடா இருக்கீங்க? நீ எங்கே இருக்க? நான் அந்த கடைக்கு நெருங்கிட்டேன்டா. நெருங்கிட்டியா? கரெக்டாக அந்த அந்த கடைக்கு பக்கத்தில் எது இருக்குல்ல ஒரு மளிகை கடை. இது மல்லிகை கடையா? ஒன்று இது சேஞ்ச் இருக்காண்ணா? சில்லற இருக்கா? இருக்கும் சொல்லு. 1 ரூபா இருக்கா? வேற என்ன ப்ரோ? டேய் சொல்லுடா. 1 ரூபா இருக்கான்னு இல்லையா? இருக்குடாப்பா. 100 ரூபாயா இருக்குப்பா. சரி அந்த கடையில் போயிட்டு ஒரு 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 தீப்பெட்டி மட்டும் வாங்கிட்டு வா. ஒரு தீப்பெட்டியா? தீப்பெட்டி அன்னைக்கு கிரிக்கெட் நம்மள. ஆமா. அந்த அந்த கிரவுண்டுக்கு வந்துட்டு தீப்பெட்டி வாங்கிட்டு. இப்போ ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஃபோன் பண்ணியா? பிரச்சனை தானே. அவங்களை கொளுத்தணும்னே. அடிச்சு கட்டி போட்டுருக்கோம். கொளுத்தணும் அவங்கள. அதுக்கு தான் வா. கொளுத்தணுமா? சரிதான்டா. ஏண்டா கிறுக்கு பண்ணுவீங்களாடா லூசு. நான் தூங்கிட்டு இருக்கவளை புடிச்சு இப்படி போட்டு தீப்பெட்டி வாங்கிட்டு வர சொல்றீங்களா? டேய் உங்களை என்னதான்டா நான் அந்த வெங்காயம் தக்காளி விட்டுறேன். தக்காளி எல்லாம் முடிஞ்சுச்சுடா. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நைஸாக விடலாம்டா. வெங்காயத்தை முதல்ல பா போ. ஏய் வண்டாப்புல வண்டா. சாப்பிட வருது சும்மா கூப்பிட்றான்.
வானே வானே வேமா எடுத்துருவானே எரிக்கணும்னே வானே எரிக்கணும் அடுப்பு எரிக்கணும்னே வானே சாவடிக்கடா என்னடா நீ இருக்கீங்க கறி சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்னடா எரிக்கணும் அடுப்பு எரிக்கணுமா தூங்கிக்கிட்டு இருக்கான அப்படித்தான் போட்டு பாடா படுத்துவீங்களாடா உங்களுக்கு தீப்பெட்டி தான் உங்களுக்கு முக்கியமா ஏன்டா போட்டு பாடா படுத்துறீங்க தீப்பெட்டி இல்லாம எப்படி சமைப்ப தீப்பெட்டி இல்லாம சமைப்பேன்னா இது போலதுக்கு வாங்கியிருக்கேன் ஆனா தீப்பெட்டி மட்டும் வாங்க மாட்டீங்களாடா ஆளுடா யாரடா அனுப்பி விட்டீங்க நல்லா கதாடா பெரிய கதாடா வேணும்னா எவ்வளோடாவே ஏனே நீயாவது சொல்ல மாட்டியானே எங்க பேச விட்டாங்க சொன்னே சாமி நம்ம போச பேசுது சரி அண்ணே பார்த்து போயிட்டு வா பார்த்து போயிட்டு என்னடா மூணு கறியை பார்த்து போயிட்டு வானே போனேன் எங்க வேலை இருக்குன்னு சொன்னா நீ தானடா என்னடா தீப்பெட்டி வாங்கிட்டு வர சொன்னீங்க எவனையோ கொளுத்தணும் சொன்னீங்க இதெல்லாம் சொல்லி விட்டுப்புறான் ஏன்டா காட்டு எருமை நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா என்னடா ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு தெரியல எங்கடா புடிச்ச இத கார் ரோடு போடுறவங்க வச்சிருந்தாங்க தள்ளிட்டு வந்தேன் வேற இடத்துக்கு போனா திடீர்னு கூப்பிட்டாங்க சமைக்கிறது வேலைக்கு இன்னும் போல வேலைக்கு போறாங்க சத்தியும் போட மாட்டேன் இதையாச்சும் போட ஒழுங்கா நக்குடா நக்கு இப்படிதான் நக்கீரன் பரம்பரை ஒரு குடுத்தினா நாங்கள் நக்கிக்குவோம் கரண்டியே இந்த நக்கறியலே காட்டுங்க ஐயா இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க அப்புறம் கறி வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க டேய் நல்லா டேஸ்டா நல்லா சமைச்சிருக்கல டேஸ்டா கிண்டுன நல்ல வாய் என்ன கிண்ணாக கிண்ண மட்டும்தான் நீ கிண்ண சமைச்சதான் மற்றதெல்லாம் போட்டது நாங்க யார் நான் தான் மசாலா போட்டேன் எல்லாருக்கும் தெரியும் நான் தான் மசாலா போட்டேன் தோத்துக்கிட்டே இருக்கீடா தனிதனா தீன தீனா தனனா டக்கு 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 தகிடுதானா திகிடுதானா தகிடுதானா. டேய் அண்ணன் பாவம் இல்லையாடா என்ன கொஞ்சம் கொட்டாம உங்களுக்கு சாப்பிட்றத எடுக்கணும்ல அண்ணே நீ அடிக்க விடு பிரெட் அடிக்க விடு நான் போடுவேண்ணே. ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு. இவ்வளோ போராட்டத்துக்கு இடையில தீப்பெட்டி இல்லாமல் அண்ணனை வேற கூப்பிட்டு சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ அண்ணன்ட்டே கேட்டுருவோமே டேஸ்ட்டு. அண்ணே ஃபஸ்ட்டு நீ ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குங்கிறத. பறக்கா விட்டு இருடா பறக்காதடா. அவர் பாவம் அவர் இருடா வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. சரி எப்படின்னு இருக்குது சொல்லுண்ணே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ரெட்டுக்கும் இந்த சிக்கன் கிரேவிக்கும்
வேறு லெவலில் இருக்குது. இந்த காட்டில் வச்சு சமைக்கிற ஒரு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு அந்த என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டேஸ்ட்டை வந்து திருப்பி சுவைக்கிறேன். அதனால நீ சொல்ல வர கருத்து நல்லா இருக்கு. கொடுத்த காசுக்கு மேலே அடிக்கக்கூடாது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அப்படி சொல்லு. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது ப்ரோ, காரமாக இருக்குது. அந்த ஸ்வீட்டோட சேர்த்து வரும்போது நல்லா தரமாக இருக்குது. இருந்தாலும் என்ன சமைச்சா அடுப்புன்னு ஒன்று ஒன்றுக்கிட்ட நோண்டுறதுக்கிட்ட பற்ற வச்சு நோண்டு அண்ணனுக்கிட்டே வந்து கிரெடிட் மழலையா சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம். இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சாப்பிட்டு குளிக்க போகிறோம். அடுத்து லைக் பண்ணுறது. அடுத்து இதோட இன்னும் ஒரு பெஸ்ட்டாக ஒன்று இருக்குது. குளிக்க போகிறது குணா ட்ரெஸ் இல்லாமல் குளிக்க போகிறான். இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா. தாயும் இல்லை, தாரமும் இல்லை, மகனின் மகளே நீ ஓடி வா. வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா.